வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 விஓஓ, குரூப் 2 நான் இன்டர்வியூ, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங், அதுக்கப்புறம் குரூப் 1 இது எல்லா எக்ஸாமோட ஃபுல் டீட்டெயில் நம்ம ஒரு சிங்கிள் பேஜஸில் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது குவாலிஃபிகேஷன்ஸ், அந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்க போது, ஏஜ் லிமிட் எப்படி இருக்கணும், மினிமம் மேக்ஸிமம் எப்படி இருக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சியோட செப்பரேட்டாக, அதாவது குரூப் 4 இருக்கட்டும், விஓவாக இருக்கட்டும், இப்படி இண்டிவிஜுவலாக அதோட ஏஜ் லிமிட், எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம போட்டிருந்தோம். அதில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணி இப்போ இந்த சிங்கிள் பேஜஸில் கொண்டு வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலாக தெரியும். அதாவது குரூப் 4, அதுக்கப்புறம் விஓஓ, குரூப் 2 நான் என்ட்ரி போஸ்டிங், அதுக்கப்புறம் குரூப் 2 இன்ட்ரி போஸ்டிங், அதுக்கப்புறம் குரூப் 1. இந்த கேட்டகரி தான் ஆர்டராக நமக்கு வரும். அதாவது லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவலில் நான் கொடுத்துருக்கேன். ஹையர் லெவல் எடுத்துட்டிங்கன்னா குரூப் 1, லோயர் லெவல் எடுத்துட்டிங்கன்னா விஓஓ அண்ட் குரூப் 4 இருக்குது. இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் என்னென்ன ஜாப்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும், அதாவது நம்ம எந்த மாரி ஜாப்ஸ்லாம் நம்ம செலக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் டைப் ஆஃப் ஜாப்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அதாவது குரூப் 4 பொறுத்தவரையும் ஜூனியர் அசிஸ்டண்ட், ஃபீல்டு சூப்பர்வைசர், பில் கலெக்டர் அண்ட் டிராஃப்ட்மேன் அண்ட் டைப்பிஸ்ட், இந்தமாரி தான். அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி 80% இருக்கும். ரிமைனிங் போஸ்டிங்லாம் டைப்பிஸ்ட்டு, பில் கலெக்டர் இந்த மாதிரிலாம் 20%, 20 to 25% இருக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா என்னது, வேரியஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், யூனியன் ஆஃபீஸ், அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் நமக்கு ஜாப் கிடைக்கும். 20 to 22,000 வந்து சேலரி நமக்கு கிடைக்கும். அடுத்தது விஓஓ பொறுத்தவரையிலையும் நமக்கு தெரியும், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். விஓஓ அப்படின்னா அது சிங்கிள் போஸ்டிங் தான், கிராம நிர்வாக அலுவலர், அது நமக்கு தெரியும். அடுத்தது வந்து குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்டிங். இப்போ இந்த குரூப் 2 நான் இன்டர்வியூவாக இருக்கட்டும், குரூப் 2 இன்டர்வியூவாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு சிங்கிள் எக்ஸாமாக தான் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அதேமாரி குரூப் 4ம் விஓவும் சிங்கிள் எக்ஸாமாக தான் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க, தனித்தனி கிடையாது. பட் நம்ம கேட்டகரி குரூப் 4 அண்ட் விஓஓ அப்படிங்கிற தனித்தனி கேட்டகரி, பட் இதுக்கு ரெண்டுக்குமே காமன் எக்ஸாம் தான். அதேமாரி குரூப் 2 இன்டர்வியூக்கும் குரூப் 2 நான் இன்டர்வியூக்கும் காமன் எக்ஸாம் தான். குரூப் 2 இன்டர்வியூவில் ஃபைனலாக இன்டர்வியூ இருக்கும், நான் இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூ இருக்காது. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ மற்றபடி எக்ஸாம்ஸ் ரெண்டு இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காமனாக எக்ஸாம் நடக்கும். இந்த குரூப் 4 அண்ட் விஓஓவில் ஹையஸ்ட் மார்க் நீங்கள் கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா விஓஓவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அது வேண்டாம் அப்படின்னா குரூப் 4ஓட ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி இல்லை டைப்பிஸ்ட் முடிச்சிங்கன்னா டைப்பிஸ்ட்டில் நீங்கள் போகலாம். அதேமாரி குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூவில் என்ன மாதிரி ஜாப் இருக்குது, இன்டர்வியூவில் என்ன மாதிரி ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். குரூப் 2 நான் இன்டர்வியூவை பொறுத்தவரையும் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட்னா இப்போ நம்ம குரூப் 4 பொறுத்தவரையும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லியிருந்தோம். பட் இங்கே குரூப் 2 நான் இன்டர்வியூவில் என்ன சொல்ல போகிறோம், அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அதாவது குரூப் 4ல் ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லலாம் சிம்பிளாக. குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்டிங்கில் வந்து சீனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஜூனியர் அசிஸ்டன்ட்ங்கிறது லோ லெவல், அதுக்கு அடுத்த லெவல் அசிஸ்டன்ட். பட் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதில் என்ன சொல்கிறாங்க, சப் ரெஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் ஆஃபீஸர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அசிஸ்டண்ட்டோட அதுக்கு மேலே இருக்கிற போஸ்டிங். அசிஸ்டண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டர், சப் ரெஜிஸ்ட்ரார், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் குரூப் 2 கேட்டகரி. அதில் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ சொல்லுவாங்க. நான் இன்டர்வியூனா அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும், மெயின் எக்ஸாம்ஸ் இருக்கும். அது கீழே அடுத்தது நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இன்டர்வியூ இருக்காது, இதில் அடிஷ்னலாக இன்டர்வியூ இருக்கும், அவ்வளோதான். ஸோ அப்போ எக்ஸாம் காமனாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஃபைனலாக இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணி இன்டர்வியூ போஸ்டிங் போகலாம், இல்லை நான் இன்டர்வியூவோ நீங்கள் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து குரூப் 1 பொறுத்தவரையும் இது காமனாக ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம்ஸில் ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. நம்ம குரூப் 1 கேட்டகரியை பொறுத்தவரையும் உங்களுக்கு டெப்டி கலெக்டர், அதாவது கலெக்டர்னால் நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு, அது ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரிலாம் வரும். பட் இதில் குரூப் 1 கேட்டகரி தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் குரூப் 1 தான் ஹையஸ்ட் போட்ட கேட்டகரி. அப்போ
நம்ம கலெக்டர் கீழே டெப்டி கலெக்டராக ஃபஸ்ட்டு மெயினாக குரூப் 1ல் நமக்கு போஸ்டிங் இருக்கும். அடுத்தது டிஎஸ்பி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், இந்த கேட்டகரிலாம் இருக்கும். சரிங்களா? இதுதான் குரூப் 1 கேட்டகரி. இப்போ உங்களுக்கு தெரியும் குரூப் 4 விஓஓ, குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ எல்லாத்துலேயும் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு உங்களுக்கு கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன். குரூப் 4 பொறுத்தவரை எந்த மாரி குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். மினிமம் 10th குவாலிஃபிகேஷன். விஓவுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்? 10th. அதே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 நான் இன்டர்வியூக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் யூஜி டிகிரி. யூஜி டிகிரி அப்படின்னா என்னது? பிஎஸ்சி, பிகாம், பிஎல், பிபிஏ, பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், ரைட்டுங்களா? பிகாம், அந்தமாரி வேரியஸ் கேட்டகரி இருக்குது. பிஎஸ்சி மேக்ஸ், அந்தமாரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கட்டும், காமனாக யூஜி டிகிரி. ஒரு சில பர்டிகுலர் போஸ்டிங்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. எனி டிகிரி அப்படின்னு சொல்கிற போஸ்டிங் நிறைய போஸ்டிங் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த டிகிரி முடித்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அடுத்தது குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்க்கு மினிமம் யூஜி டிகிரி. ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிகிரியும் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பிஜி டிகிரி கேட்குறாங்க. அது எந்த மாரின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அந்தமாரி கேட்டகரிக்கெலாம் பிஜி டிகிரி கேட்டிருக்காங்க. ஒரு சில போஸ்டிங் மட்டும் 80% யூஜி டிகிரி எனாஃப். ஒரு ரிமைனிங் 20%, 20 to ஒரு 15% தான் இருக்கும். அந்தமாரி கேட்டகரிக்கு வந்து பிஜி டிகிரி கேட்குறாங்க. மினிமம் யூஜி இருந்தால் நம்ம எலிஜிபிள். அதேமாரி குரூப் 1க்கும் அப்படி தான். மேக்ஸிமம் 60 to 70% யூஜி டிகிரி போதும். ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் பிஜி டிகிரி கேட்குறாங்க. அதிலே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பிஜி டிகிரி ஃபார் சம் போஸ்ட் அப்படின்னு மட்டும். இது மினிமம் குவாலிஃபிகேஷன். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கு வந்து நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யூஜி டிகிரி முடிப்பீங்க, பிஜி டிகிரி முடிப்பீங்க, அப்புறம் எம்ஃபில் முடிப்பீங்க, அப்புறம் பிஹெச்டி போவீங்க. இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் யூபிஇ, எம்இ, பிஹெச்டி இந்தமாரி போவீங்க. அப்புறம் பிடிஎஃப்ல இருக்குது. நீங்கள் எந்தமாரி கேட்டகரி என்ன முடிச்சுங்க. மினிமம் 10th தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் அது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எது இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். அதேமாரி விஓவுக்கும் அப்படி தான். அடுத்தது குரூப் 2 இன்டர்வியூக்கும் மேக்ஸிமம் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் பிஹெச்டிக்கு மேலே அண்ட் அதர்ஸ் எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் எழுதலாம். பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம சொல்லியாச்சு, அதை ஃபில்ஃபில் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட். இதில் தான் அந்த ஏஜ் லிமிட்டில் தான் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்தது. இதை தெளிவாக பாருங்கள். மினிமம் ஏஜ் லிமிட் எதுக்கு? குரூப் 4க்கு. குரூப் 4க்கு மினிமம் ஏஜ் லிமிட் எல்லா கேஸ்ட்டுக்கும் 18 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் அந்த நோட்டிஃபிகேஷன் விடும்போது அசான் டுடே டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது 1/7 அந்த இப்போ 2021 நோட்டிஃபிகேஷன் வராங்கன்னு வச்சுங்க. 1/7/2021க்குள்ளே 18 வருஷம் முடிஞ்சிருக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜரை வச்சுக்கோங்க. அந்தமாரி ஒவ்வொரு வருஷம் நீங்கள் அதில் அதாவது ஏஜ் லிமிட்டு ஸ்பெசிஃபை பண்ணும்போது அந்த வருஷத்தில் 7th மந்தில் 1ஆம் தேதி அந்த டேட்டுக்குள்ளே 18 வருஷம் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க ஏஜ் லிமிட். அந்த இதில் நம்ம ப்ரீவியஸ் இது அந்த விஓஓ குரூப் 4ஓட அந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோவை நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஏஜ் லிமிட்டை மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வருஷம் நம்ம 2021 ஏதாவது ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விடுறோம் அப்படின்னா மெயினாக அவங்க நோட்டிஃபிகேஷன் அந்த ஏஜ் லிமிட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க as on 1/7/2021 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டேட்டுக்குள்ளே 18 வருஷம் முடிஞ்சிருக்கணும், 21 வருஷம் முடிஞ்சிருக்கணும், 20 வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு போஸ்டிங்கும் மினிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 18 வருஷம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் போதும் எல்லா கேஸ்ட்டுக்கும். எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, ஓசி. அதுமாரி விஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 21 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் இப்போ காமனாக இந்த எக்ஸாம் எழுத போகிறோம். 19 வயசு தான் நீங்கள் ஹையஸ்ட் டாப் இது தமிழ்நாட்டில் டாப் ரேங்கிங்கில் இருந்தாலும் உங்களுக்கு விஓ கிடைக்காது. ஏன்னா ஏஜ் லிமிட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அப்படிங்கும்போது உங்களுக்கு குரூப் 4 தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இப்போ ஏஜ் லிமிட் விஓவை பொறுத்தவரையும் 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு குரூப் 2 நான் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் குரூப் 2 இன்டர்வியூ, இது ரெண்டுக்குமே காமனாக 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் போதும். நான் இன்டர்வியூ 18 இயர்ஸ் தான் எல்லா கேஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்கில் ஒரு சில போஸ்டிங்க்கு 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 22 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸ்க்குலாம் 26 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் அது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு சில போஸ்டிங் 80% 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் போதும். அதேமாதிரி குரூப் 1 கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் எல்லா கேஸ்ட்டுக்கும். சரிங்களா? இப்போ மினிமம் ஏஜ் லிமிட் தெரிஞ்சாச்சு. இப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன சார் அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் குரூப் 4க்கு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு குரூப் 4 நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி, எஸ்டி 10th மட்டும் தான் நான் முடிச்சிருக்கேன். இதில் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் முடித்தவங்களுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டு, 10th மேலே 12th முடிச்சிருக்கேன் இல்லை
டிப்ளமோ முடிச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் பிஇ முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க 10th விட அதிகமாக ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு குரூப் 4க்கு சரிங்களா, குரூப் 4க்கு அந்த கேட்டகரி சொல்கிறாங்க. அப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th, மேக்ஸிமம் நீங்கள் எதுவுமே படிச்சுக்கலாம். 10th மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன், எனக்கு என்ன சார் ஏஜ், என் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் விடோஸ் விதவையாக இருந்தாங்க அப்படின்னா 35 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 10th மட்டும் முடித்தவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், பிசி முஸ்லீம் அவங்களாம் 32 இயர்ஸ். அதர்ஸ் அப்படின்னா ஓசி கேட்டகரிலாம் வரும், அவங்க 30 வருஷம். இவங்க 10th மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த இது. டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சன்ஸ் எல்லா போஸ்ட்லையும் பார்த்திங்க அப்படின்னா காமனாக 10 இயர்ஸ் எபோவ் தி ஹையர் தென் த மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சன்ஸ் எம்பிசியில் வராங்க அப்படின்னா 32 + 10 இயர்ஸ், ஓசியில் வராங்கன்னா 30 + 10 இயர்ஸ், எஸ்சி எஸ்டியில் வராங்கன்னா 35 + 10 இயர்ஸ், இந்தமாரி தான் சரிங்களா. அப்போ டிஃப்ரெண்ட் லேபிள்டு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அதோட 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் இது. இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. இப்போ அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் ஆஃப்டர் 10th, பியூசி, 12th, டிப்ளமோ, டிகிரி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். பியூசினா ப்ரீ யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது 12th ஈக்குவலண்ட்டாக அந்த கோர்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா 12th கிடையாது, இந்த பியூசிங்கிறத இது தான் அந்த காலத்தில் நம்ம படித்து 12th ஈக்குவலண்ட்டாக எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 12th இல்லாட்டி டிப்ளமோ, டிகிரி நீங்கள் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தா போதும். டிகிரி வரையும் முடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 10th அப்புறம் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அதை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அடுத்து 10th முடிச்சிருந்து 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஏஜ் லிமிட் கிடையாது. 10th 12th டிப்ளமோ, டிகிரி முடிச்சிருக்கேன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. இப்போ 10th விட ஹையராக ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஏஜ் லிமிட் கிடையாதுன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னா என்ன, நீங்கள் 70-80 வயசு எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னா அது 58 இருந்துச்சு. இப்போ இந்த திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 59 வந்திருக்கு. அப்போ 59 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. அதாவது மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 59 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது குரூப் 4ஓட எக்ஸாமோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை வந்து 10th மட்டும் முடித்தவங்களுக்கு இந்த க்ரைட்டேரியா, ஒரு டிகிரி முடித்தவங்க இல்லை 12th முடிச்சிருக்காங்க அப்படி 10th அப்புறம் 12th முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 59 இயர்ஸ் வரலையும் எழுதலாம். விஓவை பொறுத்தவரையும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சனாக தான் 10 இயர்ஸ் எல்லாத்துலேயும் அது காமன் தான். விஓவை பொறுத்தவரையும் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 இயர்ஸ் எல்லா கேஸ்லையும் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் இவங்களுக்குலாம் 40 வருஷம் வரலையும் எழுதலாம். 40 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது, 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்ஸ் கேட்டகரி தான் 30 வருஷம் வரலையும் தான். டிஃப்ரெண்ட் எபிள் பர்சனாக இருந்தால் அவங்க ஓசியாக இருந்தால் ப்ளஸ் 10 இயர்ஸ், பிசி எம்பிசி ஓசி எஸ்சி எஸ்டியில் வந்தாங்கன்னா ப்ளஸ் 10 இயர்ஸ். இதில் டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இந்த 40, 30 தான் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி. அடுத்தது குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ பொறுத்தவரையும் இதுலேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஜஸ்ட்டு யூஜி டிகிரி தான் இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன். இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 59 இயர்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அது கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது, அதுவரையும் நீங்கள் எழுதிக்கலாம். எந்தெந்த கேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் விடோஸ் விதவைகள் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஓசி கேட்டகரிக்கு மட்டும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு 30 இயர்ஸ் 30 to 40 இயர்ஸ் இந்தமாரி தான் இருக்குது. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அவ்வளோதான், அதுக்கு மேலே நீங்கள் எழுத முடியாது. ஓசி கேட்டகரி மட்டும், அதர்ஸ் கேட்டகரி மட்டும், ரிமைனிங் கேட்டகரி எல்லாத்துக்கும் 59 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக எழுதலாம். குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்டிங். அடுத்தது குரூப் 1 போஸ்டிங்கை பொறுத்தவரை மினிமம் 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் 37 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஒரு சில போஸ்டிங் வந்து 38 கூட கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 90% ஆஃப் போஸ்டிங் வந்து 37 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. அடுத்து அதர் போஸ்டிங் வந்து 32, ஓசி கேட்டகரியில் வந்து 32. இதுதான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் நம்ம தெரியும் அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, மெயின்ஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க, இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. இது 3 கேட்டகரி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னா அதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க, அது கீழே 4 ஆன்சர் கொடுப்பாங்க, 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸில் கரெக்ட் ஆன்சர் நம்ம பிக் பண்ணி அந்த OMR ஷீட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் எக்ஸாம் அப்படின்னா ரிட்டனில் எழுதணும், பேப்பரில் எழுதுறது, பேராகிராஃப் மாரி பாயிண்ட்ஸாக அந்த டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறது. இன்டர்வியூ அப்படின்னா நம்ம கூப்பிட்டு, அதாவது இன்டர்வியூவர்ஸ் நம்மளை கூப்பிடுவாங்க, நம்மளை கொஷின்லாம் நம்ம ரிலேட்டடாக அந்த ஜாபுக்கு ரிலேட்டடாக கேட்பாங்க, நம்மளை பற்றி பேச சொல்லுவாங்க, இதேமாரி இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுதான்
அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம குரூப் 4 பார்த்துருவோம். குரூப் 4க்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நோ மெயின்ஸ் நோ இன்டர்வியூ அப்படின்னு போட்டுறேன். அப்போ இந்த 2 கேட்டகரி நம்ம பார்த்ததில் ஃபஸ்ட்டு கேட்டகரிலேயே நம்ம முடிஞ்சிடும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 + 20, அதாவது 75 கொஷின் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் என்னது, உங்களுக்கு இது சயின்ஸு சோசியல் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு வரும். 25 கொஷின்ஸ் வந்து மேக்ஸ் கொஷின், ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. 6வதுலேருந்து 10வதுக்குள்ளே இருக்கிற இங்கிலீஷு, இல்லாட்டி 6வதுலேருந்து 10வதுல இருக்கிற தமிழ் புக்கு, அதை படித்து அதுலேருந்து 10th 100 கொஷின்ஸ் வரும். இதுதான் சரிங்களா. அப்போ விஓவுக்கு ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப் தான். அது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 200 கொஷின் கேட்பாங்க. அந்த 200 கொஷின் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஷின், 25 கொஷின் மேக்ஸு, ஜென்ரல் இது லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழில் 100 கொஷின். இதே தான் விஓவுக்கும் காமன் தான். அப்படியே விஓவுக்கும் சேம், ஏன்னா ரெண்டுமே சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தானே, அப்போ ரெண்டுக்குமே காமன் தான் சரிங்களா. அப்போ இந்த 200 கொஷின்ஸு, ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 1.5 மார்க்ஸ். ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, அதாவது டவுட்டு கேட்டிருந்தீங்க, நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்க. நெகட்டிவ் மார்க் கிடையாது, நீங்கள் எல்லா கொஷின் தாராளமாக அட்டன் பண்ணலாம். விஓவுக்கும் அதே தான், ஏன்னா 2 எக்ஸாம் காமனாக தான் நடத்துகிறாங்க. இதுக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, காமனாக தான் இது பண்ண போகிறோம். அதேமாரி குரூப் 2 நான் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 175 கொஷின்ஸ் இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங்குவேஜ் வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக சிலபஸை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவைஸ்டு சிலபஸில் லாங்குவேஜை எடுத்துட்டாங்க. ப்ளஸ் 8வது யூனிட்டு 9வது யூனிட் அப்படின்னு 8th யூனிட்டு 9th யூனிட் சொல்லி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூ வந்து குரூப் 2 இன்டர்வியூவில் இன்டர்வியூ வரும், நான் இன்டர்வியூவில் இன்டர்வியூ இருக்காது. அப்போ இந்த இதில் அப்ஜெக்டிவ் டைப்பில் 200 கொஷின்ஸ் எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்னா, 175 கொஷின்ஸ் வந்து சோசியல் சயின்ஸு சயின்ஸ்லேருந்து வரும், 25 கொஷின்ஸ் மேக்ஸ். அதே தான் இன்டர்வியூ போஸ்டிங் ரெண்டுலேயுமே காமன். குரூப் 2 இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ, குரூப் 2 நான் இன்டர்வியூ அண்ட் இன்டர்வியூ கேட்டகரியில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா. அடுத்தது பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் 2 நான் இன்டர்வியூவாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும். இதில் குரூப் 2 நான் இன்டர்வியூவில் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1 ரெண்டுலேயுமே காமன் தான். பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் 100 மார்க்ஸு, பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் 300 மார்க்ஸ். பேப்பர் 1க்கு 1.5 hours டியூரேஷன், பேப்பர் 2க்கு வந்து 3 hours 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ரெண்டுக்கும் காமன். இப்போ இந்த பேப்பர் 1ல் நீங்கள் அந்த கட் ஆஃப் மார்க், அதாவது கரெக்டாக ஓரளவுக்கு மார்க் எடுத்திருந்தீங்கன்னா தான் பேப்பர் 2வே அவங்க வேல்யூஷன் பண்ணுவாங்க. பேப்பர் 1ங்கிறது பேப்பர் 2க்கு எலிஜிபிளுக்கு ஆகிறதுக்கு பேப்பர் 1ஓட எக்ஸாம். அதுமாரி இதுலேயும் அப்படி தான். பேப்பர் 2 கரெக்டாக எழுதுறீங்க, 300 மார்க்ஸுக்கு 3 hours டியூரேஷனில் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் குரூப் 2 நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருங்கன்னா இன்டர்வியூ கிடையாது, டேரெக்டாக போஸ்டிங் வாங்கிடலாம். கட் ஆஃப் இருந்ததுன்னா போஸ்டிங் வாங்கிடலாம். இல்லை நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அப்படின்னா இன்டர்வியூக்கு 40 மார்க்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த 300 + 40 மார்க்ஸ் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அடுத்தது குரூப் 1 கேட்டகரி. குரூப் 1 கேட்டகரிக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்போ ப்ரிலிம்ஸில், அதாவது இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 175 கொஷின்ஸ் வந்து 6th to 12th இருக்கிற சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் புக்கை பேஸ் பண்ணி வரும். 25 கொஷின்ஸ் வந்து 6th to 10th இருக்கிற மேக்ஸு. மொத்தம் டோட்டலாக 200 கொஷின்ஸ். ஒவ்வொரு கொஷினும் 1.5 மார்க்ஸ். அதில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்தது மெயின் எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம் வருவீங்க. இதில் பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 அப்படின்னு 3 எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த பேப்பர் 1ல் 250 மார்க்ஸு 3 hour டியூரேஷன். பேப்பர் 2லையும் எல்லா எக்ஸாம்லேயும் 250 மார்க்கு 3 hours டியூரேஷன், 250 மார்க்கு 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. அப்போ டோட்டலாக 750 மார்க்ஸ் வந்துடுது சரிங்களா. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸில் 100 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக 850 மார்க்ஸ் வருது. இந்த 850 மார்க்ஸ் வச்சு, அதாவது இந்த ப்ரிலிம்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த மெயின் கேட்டகரி வரீங்க, மெயின் எக்ஸாம்ஸ் வரீங்க. அந்த மெயின் எக்ஸாமு ப்ளஸ் இன்டர்வியூவை வச்சு உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் நடக்கும். இப்போ இதுதான். அப்போ இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ். இன்டர்வியூனா உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு என்கொயரி பண்ணுவாங்க, உங்களை பற்றி கேட்பாங்க, இந்த போஸ்டிங் எதுக்காக நீங்கள் வரீங்க, என்ன உங்கள் பேக்ரவுண்டு, ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற இந்தமாரி பேசிக்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். இல்லை சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் கேட்கலாம், இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஓரியன்டாகவும் கேட்கலாம், இல்லை கரண்ட் சுச்சுவேஷன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிறத பற்றி நம்ம கேட்கலாம். அது காமன் கொஷின்ஸ். ரெக்கார்டு அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்டு, உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதை எப்படி நீங்கள் ஏதோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கா, ஸ்போர்ட்ஸு ஆக்டிவிட்டீஸ், அதர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சோசியலுக்கு நீங்கள் ஒரு எக்கனாமிக் சோசியல் ரிலேட்டடாக எதாவது பண்ணியிருக்கீங்களா, சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அந்தமாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. அதான் ரெக்கார்ட்ஸ். அப்போ இதுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருவோம். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும்
இதில் அதாவது நம்ம சொல்லியிருக்கிறோம் குரூப் 4க்கு ஃபஸ்ட்டு குரூப் 4க்கு பொறுத்தவரையும் 175 200 கொஷனுக்கு 175 ப்ளஸ் கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இது நான் ஏன்னா ஒரு கரெக்டாக நம்ம இது சொல்லலாம், நம்ம 150 கொஷின் எடுத்தால் நான் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னா அது கஷ்டம். இப்போ ஏன்னா காம்படிஷன் அதிகமாக வந்துருச்சு. ஒரு எக்ஸாம் குரூப் 4 விஓவாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ஒரு 15 லட்சம் பேர் எழுதுறாங்க. அப்படிங்கும்போது 200 கொஷனில் 175 கொஷின் கரெக்டாக 175 ப்ளஸ் எடுத்தால் தான் நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிகிட்ருக்கேன். அதை மார்க்காக கன்வெர்ட் பண்ணும்போது 200 கொஷினை 200 × 1.5 போட்டிங்கன்னா 300 மார்க்ஸ்னு வரும். அப்போ 300 மார்க் நம்ம சொல்லும்போது 232 175 × 1.5 போட்டிங்க அப்படின்னா 262 வரும். அது மார்க்காக நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், அப்புறம் மார்க் சொல்லியிருக்கேன். அப்போ 300 மார்க்குக்கு 262 மார்க் எடுத்தோம்னா நம்ம மேக்ஸிமம் குரூப் 4ஓட ஜாபும் வாங்கிடலாம். அடுத்தது விஓவாக இருக்கட்டும். விஓவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே தான். அதாவது குரூப் 4ஓட விஓவுக்கு கொஞ்சம் ஒரு 5 மார்க்ஸ் வந்து ப்ளஸ் அதிகமாக எடுத்திருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 175 அப்படின்னா இங்கே 180 எடுத்தால் தான் 200 கொஷின்ஸ்க்கு 180 கொஷின்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு விஓ கிடைக்கும். கட் ஆஃப் மார்க் பார்த்திங்க அப்படின்னா 270. இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் கொஞ்சம் 10 மார்க் கம்மியாக இருக்கும். பட் மேக்ஸிமம் நான் ஒரு நார்மலாக எல்லா கேஸ்ட்டுக்கும் ஆவரேஜாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் எய்ம் வச்சு டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஜாப் வாங்க முடியும். அடுத்து அப்ஜெக்டிவ், அதாவது இதில் நெக்ஸ்ட் வந்து குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 150 கொஷின்ஸ் எடுத்தாவே நீங்கள் அடுத்தது மெயின் எக்ஸாம் போயிடலாம். இப்போ ஃபைனல் செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பேப்பர் 2. இந்த பேப்பர் 2ல் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷன். குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்டிங்கோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அடுத்து குரூப் 2 இன்டர்வியூவோட ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 160 கொஷின்ஸ் வந்து, அதாவது இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு 200 கொஷனில் 160 கொஷின் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த மெயின் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. மெயின் எக்ஸாமில் பேப்பர் 1ல் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா பேப்பர் 2க்கு போவீங்க. பேப்பர் 2ல் நல்ல மார்க், ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்கும்போது உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ ஃபைனல் செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா பேஸ்ட் ஆன் பேப்பர் 2 அண்ட் இன்டர்வியூ மார்க்ஸ். அடுத்தது லாஸ்ட்டு குரூப் 4ஓட இதை பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவில், அதாவது ஃபஸ்ட்டு கேட்டகரி இந்த 200 கொஷின்ஸில் 165 கொஷின்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து காம்படிஷன் அதிகம், நம்பர் ஆஃப் போஸ்டிங் கம்மி. அப்போ 165 கொஷின்ஸ் ப்ளஸ் எடுத்தால் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் போகலாம். மெயின் எக்ஸாமில் 3 பேப்பர்லேயும் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா இன்டர்வியூக்கு போகலாம். இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஃபைனல் செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபைனல் செலெக்ஷன் பேஸ்ட் ஆன் பேப்பர் 1, 2, 3 அண்ட் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதை தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மேபி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோ திரும்ப எகைன் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரியும். ஸோ இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்து இல்லை நான் எனி அதர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதர் டிஎன்பிசி அஸ்பைரன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.